அதாவது நான்வெஜ் இந்த கிளாஸ்க்குள்ளே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது பெற்றோர்கள். ஏன்னா நான் அதே மனசுக்குள்ள என்ன வரணும்னா, நான்வெஜ் சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு சிரமமாக இருந்தால் நம்ம சிரமத்தை பார்த்து நம்ம நம்ம சாப்பிடாம இருக்கணுமா? அதை சொல்கிறது மக்கள் ஒரு குழந்தைக்கு நல்லது தானே. ஏன் எப்படி வேணா போங்க, நான் சாப்பிடுன்ற ஆட்டிடியூட் வரக்கூடாது இல்லை. இதே ஆட்டிடியூட் நாளைக்கு காலேஜ் வரைக்கும் வரும்ல. நம்மளே சாப்பிட்றோம் இல்லைங்க, நம்மளே பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஒரு முக்கியமான ஃபுட் எடுத்தீங்கன்னா அப்படி மறைச்சு வச்சா சாப்பிட்றீங்க. எப்படி அப்படியே வச்சு சாப்பிட்றீங்க, எல்லாருக்கும் சாப்பிடுங்கன்னு சிக்கன் அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்களா பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது? ஏன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சரி நம்ம சாப்பிட்றோம், அவங்க வேற ஏதோ சாப்பிட்றாங்க, நம்ம அதை காமிக்க வேணான்ற ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் யூஸ் பண்ணுறோம்ல. குழந்தைங்களுக்கு ஏன் எந்த காரணம்னா சொல்லுங்க. ஏசி ரூமில் வந்து நான்வெஜ் ஸ்மெல், நான்வெஜ்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சிக்கனோட எடுத்துவீங்களா? சொல்லுவீங்களா சிக்கன் மட்டும் தான் கொண்டு வரணும்னு? ஃபிஷ் வரும்ல, அதில் ட்ரை ஃபிஷ் கருவாடுன்னு வரும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான்வெஜ் கொண்டு வரலாம் ஆனால் ஃபிஷ்ஷை கொண்டு வரக்கூடாது, என்ன சார் நியாயம்? அப்படி கேட்டே போகலாம் யார் வேணாலும். அந்தந்த ஸ்கூலோட அடிப்படைக்கு, அந்தந்த ஸ்கூலோட அமைப்புக்கு, ஏசி ரூமுக்கு மீன் சாப்பிட்டுட்டு வெளில வந்துடுறீங்க. அந்த குழந்தையே, யாரு சாப்பிட்ட குழந்தையே கையெல்லாம் கழுவிட்டு விளையாடிட்டு திருப்பி உள்ள போச்சுன்னா அந்த ரூம் உள்ள ஸ்மெல் இருக்கிற ரூம்ல படிப்பு உங்களால அது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த காணொளியில பல முறை அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, தன்னுடைய நிலைப்பாட்டை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, வெஜிடேரியன் பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அதனாலதான் நான் வந்து இந்த பாலிசி டிசிஷனை எடுத்தேன். இது என்னுடைய தனிப்பட்ட பள்ளி, அந்த பள்ளியில எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி டிசிஷன். இதுல சம்பந்தப்பட்டவங்க பள்ளி நிர்வாகமும் பேரண்ட்ஸும் தான். அப்ப இதுல நியாயமா பேரண்ட்ஸ் மட்டும்தானே கேள்வி கேட்கணும். அவங்களுக்கே பிரச்சனை இல்லாத போது சமூக ஊடகங்களில் ஏன் சம்மந்தமே இல்லாதவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு, பாஜகவை பார்த்து பயப்படுறாங்க, அதனாலதான் இத கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு முதல்ல இதற்கு அரசியல் சாயம் பூசினவர் இவர்தான். ஆனா இப்ப என்ன சொல்றாரு, பாருங்க இது அரசியல் பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பதிலுக்கான ஜஸ்டிபிகேஷனா அவர் சொல்றது, பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, வெஜிடேரியன் பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நீங்க ஒப்ளைஜ் பண்ணுவீங்கன்னா எல்லா விஷயங்களையும் இந்த நிலைப்பாடை நீங்க எடுக்கணுமே. இப்ப பெரும்பாலான பேரண்ட்ஸோட ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா இருக்கு? தனியார் பள்ளிகள்ல சகட்டு மெனிக்கு ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த ஃபீஸ குறைக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. உங்க பள்ளியில இருக்கக்கூடிய பெரும்பாலான பேரண்ட்ஸ் இந்த ரிக்வெஸ்ட் வச்சாங்கன்னா நீங்க ஒப்ளைஜ் பண்ணுவீங்களா? உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைப்பீங்களா? அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல.